ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மெயில் எப்படி அனுப்புறதுங்கிறது. ஸோ இது பேசிக்காக எதுக்குன்னா, ஒரு பஞ்சாயத்து செக்ரட்டரி ஒர்க் அப்படின்னு போகிறீங்கனாலே, இல்லை வேறு கவர்மெண்ட் ஜாப் என்ன பண்ணாலும் உங்கள்கிட்ட வந்து நிறையா டேட்டா வந்து உங்கள்கிட்ட இருக்கும். ஒரு எக்ஸல் ஃபார்ம்லேயோ ஒரு ஒரு லெட்டரே ஒரு டைப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, அது எல்லாமே உங்களோட உயர் அதிகாரிக்கு அனுப்புறதுக்கு நீங்கள் மெயில் மூலியமாக தான் அனுப்புவீங்க. ஸோ ஒரு ஃபார்மலாக ஒரு மெயில் வந்து எப்படி எழுதுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த ஃபார்மல் மெயில் எழுதிட்டு அட்டாச்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் டேரெக்டாக லைவாக. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜிமெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு குரோம் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிமெயில் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, லாகின் அப்படின்னு கொடுத்தா போதும். கொடுத்தாலே நீங்கள் ஆல்ரெடி எல்லாருமே லாகின் பண்ணி தான் இருப்பீங்க உங்கள் கம்ப்யூட்டரில். ஸோ இந்த பேஜ் வந்துடும். ஸோ இதில் வந்து இந்த கம்போஸ் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்கன்னா கம்போஸ்னால் என்னென்னா மெயில் எழுதுறது அப்படிங்கிறது மாதிரி ஒரு அர்த்தம். ஸோ நியூ மெசேஜ் அனுப்ப போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன கேட்கணும், யாருக்கு அனுப்ப போகிறோம். ஸோ உங்களோட உயர் அதிகாரி, இப்போ வந்து நீங்கள் ஒரு பஞ்சாயத்து செக்ரட்டரியாக இருக்கீங்க, நீங்கள் வந்து உங்கள் தாலுக்கா ஆஃபீஸ்க்கு அனுப்பணும்னா தாலுக்கா ஆஃபீஸ்க்குன்னு ஒரு மெயில் ஐடி இருக்கும். அந்த மெயில் ஐடிங்க என்டர் பண்ணும். ஸோ நான் சும்மா இப்போ தமிழ் சர்வீஸ் ஹப் அப்படின்னு போட்டோன்னே இந்த பாருங்க, தமிழ் சர்வீஸ் அப்படின்னு போட்டாலே நம்மளோட மெயில் ஐடி இங்கே வந்துட்டு இதை கிளிக் கொடுத்துடணும். ஸோ சப்ஜெக்ட்ல என்ன அப்படின்னா, அந்த இதுதான் இப்போ இந்த மெயில் எதுக்காக அனுப்புறீங்கிறத ரொம்ப சிம்பிளாக மென்ஷன் பண்ணணும். ஸோ இதை பார்த்துட்டு தான் அந்த மெயில் எல்லாருமே படிச்சுட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நான் இப்போ இந்த மெயில் வந்து ஒரு டெய்லி அப்டேட்டுக்காக அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்க. டெய்லி என்ன நடக்குதுன்னு ஒரு ஒரு டாக்குமெண்ட்டில் நான் எழுதி அதை நான் என்னோட தாலுக்கா ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டு இருக்கேன். ஸோ இது டெய்லி அப்டேட்டுன்னு போட்டுட்டு ஒரு டேட் இப்போ 2ஆம் தேதி நவம்பர் இல்லை டிசம்பர் அப்படின்னு போட்டார்னு வச்சுக்கோங்க. போட்டுட்டு இங்கே வந்து எப்பயுமே க்ரீட்டிங்ஸோடு தான் ஆரம்பிக்கணும். ஹாய்னு போட்டுட்டு சார் ஆர் மேம் அப்படின்னு போட்டுட்டு ஹோப் யூ ஆர் டூயிங் குட் அப்படின்னா நீங்கள் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு போட்டுட்டு இங்கே என்ன கண்டென்ட்டோ அந்த கண்டென்ட்டை நீங்கள் எழுதிடணும். ஸோ இந்த கண்டென்ட், இந்த ஹோப் யூ ஆர் டூயிங் இட் இதெல்லாம் தெரியாமே இப்போ எல்லாமே சாட் ஜிபிடி, பெர்ப்ளெக்சிட்டி நிறையா வந்துடுச்சு. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் வந்து தமிழில் எழுதிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இங்கிலீஷில் தான் அனுப்பணும்னு மேண்டேட்டரி கிடையாது, தமிழில் கூட அனுப்பிக்கலாம். இங்கே வந்து கீழே என்ன பண்ணணும், ரிகார்ட்ஸ் அப்படின்னு போடணும். யார் அனுப்புறதுன்னு போடுறது இல்லையா, அதான் ரிகார்ட்ஸ் வந்துட்டு இப்போ தமிழ் சர்வீஸ் அப்படின்னு போட்டுட்டு முடிச்சிடலாம். ஸோ இதுதான் ஒரு மெயில் எழுதுறது. இதில் முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ஜெக்ட் லைனில் என்ன உள்ள மெயில் உள்ள இருக்குமோ அதை போட்டிருக்கணும். அதை பொறுத்து தான் அவங்க படிப்பாங்க. ஸோ இப்போ அட்டாச்மெண்ட் செக்ஷனுக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி ஒரு ஃபைலில் எல்லாமே நீங்கள் வந்து எழுதி வச்சுருக்கீங்க. அந்த ஃபைலை எப்படி இதோட அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அட்டாச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த அட்டாச் ஃபைல்ஸ்குள்ளே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி போயிடும் ஒரு இடத்துக்கு. ஸோ இப்போ என்னோட ஃபைல் வந்து எந்த இடத்துல நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னா டவுன்லோட்லன்னு வச்சுக்கோங்களேன். டவுன்லோட்குள்ளே போகிறேன். டவுன்லோட் கூட இந்த ஃபைல் தான் இப்போ அனுப்பணும்னா இந்த ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓப்பன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபைல் இப்படி லோட் ஆகும். ஸோ இது ஃபுல்லாக லோட் ஆகி முடிச்சிருச்சுன்னா ஃபைல் வந்து ஏறிட்டுன்னு அர்த்தம். இப்போ ஓகே நீங்கள் அனுப்பலான்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா இங்கே சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது சென்ட். ஸோ இப்போ நீங்கள் அமிச்ச மெயிலை எங்கே போய் பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்லையா, அந்த சென்ட்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அமிச்ச மெயில் வரும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹாய் சார் மேடம், ஹோப் யூ ஆர் டூயிங் குட்னு அப்படின்னு வந்துடும். யாருக்கு அனுப்பிச்சிருக்கீங்க டீட்டெயில்ஸ், ஸோ என்ன பிக்சர் அனுப்பிச்சிருக்கீங்கன்னு வந்துடும். ஸோ இந்த மெயில் வந்து நான் எனக்கே அனுப்பிச்சிக்கிட்டேன். ஸோ ஏன்னா உங்களுக்கு இன்பாக்ஸில் எப்படி வரும்னு ஷோ பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கே நான் அனுப்பிச்சிக்கிட்டதுனால இது மீன் இங்கே ஷோ ஆகுது. இல்லைன்னா வேறு யார்கிட்டேருந்து வந்துருந்துச்சுன்னா அவங்களோட நேம் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். டெய்லி அப்டேட்ஸ் 2ஆம் தேதியோடு வந்திருக்கு. இப்போ நான் ஒரு தாலுக்கா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ யார்கிட்டேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சர்வீஸ் அந்த இது. ஸோ இது பஞ்சாயத்து செக்ரட்டரிலேருந்து வந்திருக்கு. என்னென்னா டெய்லி அப்டேட் 2ஆம் தேதியோட டெய்லி அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு ஓப்பன் பண்ணால் இது உள்ள எல்லாமே வந்துடும், அந்த அட்டாச்மெண்ட் வந்துடும். ஸோ இதுதான் பேசிக்காக மெயில் அனுப்புறது. நீங்கள் வந்து எப்படின்னா ஒரு 100 நாள் வேலை பார்க்குறாங்க, இல்லை வந்து பஞ்சாயத்தில் வேறு ஏதாச்சும் ஒரு பில்லு வந்திருக்கு, அந்த பில்லு எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சுப்பீரியருக்கு வந்து ஒரு மெயில் மூலியமாக தாங்க அனுப்ப முடியும். அந்த காலம் மாதிரி லெட்டரோ இல்லை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப்லேயோ வந்து கவர்மெண்ட்டில் அனுப்ப முடியாது. ஸோ வாட்ஸ்அப்பில் அனுப்புறது எல்லாமே வந்து அன்அஃபிஷியல் தான், மெயில் தான் அஃபிஷியல். ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். So thank you. Bye bye.